இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை வழங்குபவர் பிரதர் பிரபு அவர்கள். பிரியமானவர்களே, இந்த ரேடியோ டைம் நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி மூலமாய் நாம் ஆசீர்வதிக்கப்படுவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. வாருங்கள், ஒரு பாடலை பாடி தேவனை ஆராதிப்போம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த அதிகாலை ரேடியோ டைம் நிகழ்ச்சிக்கு ஆவலோடு காத்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே டிஜே டிவி சேனல் சார்பாக உங்களை வரவேற்கிறோம். வாருங்கள், நம்மளுடைய கண்களை மூடி அதிகாலை வேளையில் தேவனை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. அவரை பார்த்து சொல்லுங்க, நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. இருக்கிற இடத்துல இருந்து கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா. பாட்டு சொல்லுங்க, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை நேசிப்பேன் வாழ்நாள் எல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எல்லாவற்றிலும் உம்மை நேசிப்பேன். எல்லாரும் சொல்லுவீங்களா என்னோடு கூட சேர்ந்து? உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. கடைசி ஒரு தடவை கைகளை உயர்த்தி, இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும்,
நான் உம்மை சேவிப்பேன் என் குடும்பத்தோடு வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. Thank you Lord. உம்மை தேடுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நீர் எங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆராதனை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 46. அலாமோத்தில் வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொத்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். இரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் வாசிக்க கேட்ட சங்கீதம் 46 அதிகாரத்தில் முதல் வசனத்தை என்னோடு சேர்ந்து திரும்ப வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். மீண்டுமாக ஒரு விசுவாச அறிக்கையாக, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தேவனாக வைத்திருந்தால் உங்களுக்கு அடைக்கலம் அவரே. இந்த உலகத்திலே எந்த நபரையோ எந்த உறவுகளையோ நீங்கள் உங்களுக்கு அடைக்கலமாக எதிர்பார்க்க வேண்டாம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தேவனாக வைத்திருந்தால் உங்கள் பலவீனத்தை குறித்து நீங்கள் பரிதவிக்க வேண்டாம். உங்கள் பலவீனங்களில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்கிற கிருபை உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே இருக்கிற புறஜாதிகள் தங்களுடைய ஆபத்து நாட்களிலே தங்களுடைய சுய அறிவினாலும் பலத்தினாலும் அந்த ஆபத்திலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய வழிகளை தேடி அலைந்து கொண்டு போராடி கொண்டு இருப்பார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு உங்களுடைய ஆபத்து காலங்கள் ஒருவேளை உங்களுக்கு வந்தாலும் அவரே உங்களுக்கு அனுகூலமான துணையுமாயிருக்கிறார். எனவே நீங்கள் உங்கள் பலவீனத்தை குறித்தோ உங்கள் ஆபத்து காலத்தை குறித்தோ அல்லது நீங்கள் ஆதரவற்ற நிலையில் இருந்தால் அதை குறித்தோ கவலைப்பட வேண்டாம். நீங்கள் கிறிஸ்தவராய் இருந்தால் தேவனே உங்களுக்கு அடைக்கலமாய் உங்களுக்கு பலனாய் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். அந்த கிருபையை எல்லோருக்கும் தேவன் கொடுத்திருக்கிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. எனவே கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பலவீனமாய் தோன்றினாலும்
உங்களை நேசிக்க, உங்களை ஆதரிக்க, உங்களை அரவணைக்க யாரும் இல்லாமல் இருந்தாலும் ஆபத்து காலத்தில் நீங்கள் மனமடிந்து பயந்து போக வேண்டாம் பிரியமானவர்களே. தேவன் ஒருவர் உங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறார். 2ஆம் வசனத்தை தியானிப்போம். பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட காட்சிகளை நாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு பயங்கர சீற்றங்கள், இயற்கையின் பேரழிவுகளாய் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த படைப்புகளில் நாள் வரும் சீற்றங்கள், அதன் அழிவுகளை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் கிறிஸ்தவராய் இருந்தால் படைப்புகளினால் வரும் பேரழிவுகளை குறித்து பயப்படாமல், அந்த படைப்புகளை படைத்தவரே என்னோடு இருக்கிறார், அவருடைய வல்லமையினால் நான் காப்பாற்றப்படுவேன் என்கிற சிந்தனை மட்டுமே உங்களிடத்தில் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த புற ஜாதிகள், இந்த உலகத்தில் வருகிற அழிவுகள், பயங்கரங்களை குறித்து பயப்படலாம். ஆனால் இந்த படைப்புகளை படைத்தவரே என்னோடு துணை நிற்கிறபடியால் அவருடைய வல்லமையை நாடி நீங்கள் பெலன் கொண்டு திடமனதாயிருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 7ஆம் வசனத்தில் சொன்னது போல சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்கிற மனநிலையிலே இருங்கள். இந்த இயற்கையின் சீற்றங்கள், மனிதர்களினால் வரும் ஏமாற்றங்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் கர்த்தரையே சார்ந்திருக்க பழகி கொள்ளுங்கள். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் மறு உத்தரவாக வசனம் 10வது வசனத்தில் சொல்லுகிறது போல அதுவே இன்றைய நாளுக்குரிய உங்களுக்கான வார்த்தையாகவும் இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் உங்கள் உலகம் என்று நினைத்து கொண்டிருக்கிற உங்கள் குடும்பம், உங்கள் தொழில், உங்கள் பொருளாதாரம், உங்களது ஆஸ்திகள் எல்லாம் அழிந்து போனாலும் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். காரணம், தேவன் உங்களுக்கு துணையாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். பிதாவே, தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, இந்த கடைசி நாட்களிலே இந்த உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்களினால் வரும் சீற்றங்கள், இயற்கையினால் வரும் சீற்றங்கள், ஆண்டவரே, எல்லாவற்றிலும் இருந்து எங்களை பாதுகாக்கக்கூடிய அடைக்கல பட்டணமாய் நீர் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற பலவீனங்கள் எல்லாவற்றிலும் நீரே எங்களுடைய பலனாய் இருக்கக்கூடிய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, எங்களுடைய ஆபத்து காலத்தில் ஆண்டவரே நீர் அனுகூலமான துணையாய் இருக்கிறதை நினைத்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த ஆபத்து காலத்தை குறித்து நாங்கள் பயப்படுவதில்லை. காரணம், நீர் எனக்கு துணையாய் இருக்கிற அந்த மகிழ்ச்சி ஆபத்தை குறித்த பயத்தை விட பெரியதாக இருக்கிறத அந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இயற்கையின் சீற்றங்கள், பேரழிவுகளை குறித்து நாங்கள் கலங்குவதில்லை தகப்பனே. அந்த இயற்கையை படைத்தவரே நீர் ஆண்டவரே. அந்த இயற்கையை நீரே ஆளுகை செய்கிறேன். நீர் எங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறபடியால் உம்முடைய பிள்ளைகளை கண்ணின் மணி போல பாதுகாக்கக்கூடிய அந்த பாதுகாப்பிற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஓ, இந்த நாளில் இருந்து உலகத்தின் முடிவு பரியந்தும் வரைக்கும் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் எல்லாவற்றிலும் நாங்கள் அமர்ந்திருந்து நீங்களே தேவன் என்பதை இந்த உலகத்திற்கு உணர்த்தும்படியாய் சந்தோஷமாய் வாழப்போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. துதி, கன, மகிமை எல்லாம் முக்கிய செலுத்துகிறோம்.
மீட்பர் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த அதிகாலை ரேடியோ டைம் நிகழ்ச்சிக்கு ஆவலோடு காத்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே டிஜே டிவி சேனல் சார்பாக உங்களை வரவேற்கிறோம். பாருங்கள், நம்மளால் கண்களை மூடி அதிகாலை வேளையில் தேவனை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. அவரை பார்த்து சொல்லுங்க, நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. இருக்கிற இடத்துல இருந்து கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா. பார்த்து சொல்லுங்க, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை நேசிப்பேன் வாழ்நாள் எல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எல்லாவற்றிலும் உம்மை நேசிப்பேன். எல்லாரும் சொல்லுவீங்களா என்னோடு கூட சேர்ந்து? உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. கடைசி ஒரு தடவை கைகளை உயர்த்து, இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் என் குடும்பத்தோடு வாழ்நாள் எல்லாம், எனதெல்லாவற்றிலும்
நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. Thank you Lord. உம்மை தேடுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நீர் எங்களை பலப்படுத்துகிறதுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆராதனை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.